ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் J8 வந்து டெட் கண்டிஷனில் இருக்க ஒரு ஃபோனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார்ஜ் போட்டேன், ஆனால் சார்ஜ் வந்து கொஞ்சம் டேமேஜ் மாதிரி இருந்தது, கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சு, ஆனால் சார்ஜ் ஏறலன்னு சொன்னாங்க. இது பாருங்கள், நான் வந்து 5 வோல்ட் வச்சு ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். நமக்கு ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு பார்க்கலாம், பின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. செக் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. 5 வோல்ட்டு பவர் சப்ளையில் செட் பண்ணியிருக்கேன், ஆனால் எந்த ரியாக்ஷனுமே நமக்கு இதில் வரலை. நானும் மறுபடியும் மாட்டி பார்த்தே வரலை. சரி, வோல்டேஜ் வந்து உள்ளே போகலை அப்படின்னு தெரிஞ்சு வச்சு நான் ஒரு டவுட்டுக்கு இன்னொரு ஃபோனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோடய ஃபோனு. பார்த்தீங்களா, கரண்ட் ஆம்பியர் வந்து கன்சம்ஷன் பண்ணுறது பாருங்கள், நமக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு வந்து செக் பண்ணலாம். இதுக்கு வந்து பவர் சப்ளை இல்லை அப்படின்னா சார்ஜர்லேயே வந்து டிஸ்பிளேயோட ஒரு சார்ஜர் இருக்குது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் செக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பின்னு வந்து கன்ஃபார்மாக டேமேஜ், அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் ஃபோன் வந்து ஆனும் ஆகலை. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபால்ட்டை வந்து அவங்க சொல்கிறத வச்சே மேக்ஸிமம் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். இங்கே வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லைல்ல. அவங்க வந்து காரணம், நம்ம கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அதில் வந்து சில காரணங்களும் கேட்டுக்கலாம். நான் காரணம் கேட்டு அதை வச்சு நான் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். சார்ஜ் பின்னு போயிடுச்சு, பேட்டரியில் சார்ஜும் இல்லை, அதுதான் காரணமாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபோனை பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்ம வேலையை பார்க்க முடியும். இப்போ நான் அதுக்காக வந்து இந்த ஓப்பனரை வச்சு ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுற்றி வளைச்சி வந்து ஹீட் பண்ணிக்கணும், ஃப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம செப்பரேட்டர் இருக்கும், செப்பரேட்டரை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னா ரேட் அதிகம், 4000 5000 கிட்ட வரும் ஒரிஜினலு. ஓகே, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்பிளே ஆல்ரெடி வந்து மாற்றின டிஸ்பிளே தான், டூப்ளிகேட் தான், அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது ஒரிஜினலும் கிடையாது. ஓகே, கிட்டத்தட்ட நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி அழகாக ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டிஸ்பிளே கனெக்டரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்பிளே கனெக்டருக்கு பக்கத்தில் சின்ன காம்பனன்ட்ஸ் வந்து ரெசிஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி அதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோஸில் வந்து சொல்லிக்கிட்டே வருவோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டரை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்க்ரூ கழட்டிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. ஸ்க்ரூலாம் எடுத்து அங்கிட்ட வச்சுக்கலாம். ஓகே, இருங்க, வச்சிட்றேன். ஸோ ஸ்க்ரூலாம் வந்து மிஸ் ஆகாமல் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன். கச்சன்னு தான் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு சில வேலைகள்னால கொஞ்சம் டேபிள்லாம் கிளியராக வைக்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதை ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வேலையும் வந்து டிலே ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணிக்கலாம். இருங்க, இதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வீடியோ எடுக்காமல் பண்ணுறேன் அப்படின்னா நான் சீக்கிரமாக பண்ணிடுவேன். பட் இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக மெதுவாகவே வந்து சில வேலைகள் பண்ணுறேன். ஏன்னா வீடியோவில் சில இது வந்து சீக்கிரமாக நான் கட் பண்ணி போட்டுருவேன். ஆனால் இந்த தடவை வந்து ஓரளவுக்கு 90% வந்து எந்த ஒரு ஸ்டெப்பையுமே வந்து கட் பண்ணாமல் தெளிவாக எடுத்து போட்டிருக்கேன். ஓரளவுக்கு வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம்னு பாருங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்பிளே ஃபிட் பண்ணப்போ நிறைய பேஸ்ட் போட்டிருந்துருக்காங்க. இந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலர் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இந்த ரோலருக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து அதிகமான ரேட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மோட்டரை எடுத்து இந்த கம்பி மாதிரி வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த குளூ வந்து ரிமூவ் பண்ணலாம். இது நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் சொன்னேன். ஓகே, இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் பிரச்சனையை மட்டும் டக்குன்னு சரி பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனையை மட்டும் சரி பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம்ட்டு ரெடி பண்ணுறேன். இந்த ஸ்க்ரூ வந்து போர்டில் 2 இடத்துல போட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி வீடியோ போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. இது லைவாகவே நான் ரெடி பண்ணும்போது வீடியோ எடுத்தேன். அதை உங்களுக்கு வந்து பேக் எண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, போர்டை தனியாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து போர்டை வந்து தனியாக எடுத்துடணும். அதிலே வச்சுட்டு வேலை செஞ்சோம்னா கஷ்டமாக இருக்கும். இப்போவும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த வித கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஆனால் பின்னு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த வித கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. நமக்கு வந்து 5 வோல்ட்டு இந்த கனெக்டருக்கு வருதா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் வருது, போர்டில் ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் டிசியில் 20 வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து 5 வோல்ட்டு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதே போதும். அதனால் 20ல் வச்சுட்டு செக் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸை எப்போவுமே சிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த லாஸ்ட்டு இதுதான் வந்து ப்ளஸ் மைனஸாக வரும். ஒன்று இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கும், லெஃப்ட்டில் ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லைனா ரைட்டில் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வரும் எந்த ஃபோனுக்காக இருந்தாலும். ஸோ அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் வச்சு பார்த்தேன், எந்த வித வோல்டேஜுமே வந்து நமக்கு வரலை. ஸோ அதனால் சிசியை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த போர்டில் மைக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருந்தது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் இருக்கும்போது இந்த ஃப்ளோயரில் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மைக்கை வந்து மறைச்சி டேப் போட்டுருங்க. சில்வர் பாயில் டேப் இருக்குது, கெப்டான் டேப் இருக்குது. இந்த மாதிரி டேப்லாம் யூஸ் பண்ணி காம்பனண்ட் எதுவும் மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ளோயர் வச்சு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த லெட்டு வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக காம்பனண்ட்லாம் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக டேப் போட்டுருங்க. பிகினர்ஸாக வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேப் போட்டுருங்க. இதே மாதிரி வந்து கண்டிப்பாக செய்ய முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா ஃப்ளோயர் வந்து யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் மிஸ் ஆகலாம், இல்லை டேமேஜ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக டேப் போட்டுருங்க. மைக் இருக்குதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ளோயர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா எப்படி அழகாக வந்துடுச்சு? அவ்வளோதான். இப்போ வந்து சிசியை ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து புது சிசி ஒன்று இதில் ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து ரொம்ப முக்கியம். எல்லோரும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவாங்க. முக்கியமாக வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐபி போட்டு ப்ரஷ்ஷை வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் எடுத்து கொஞ்சம் ரீசால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த லெட்டெலாம் வந்து ரொம்ப ட்ரை சால்ட்ராக இருக்கும். ஸோ அதனால் இதை ஒரு டைம் வந்து ரீசால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லெக்கெல்லாம் வந்து உட்காரணுங்கிறதுக்காக அந்த சால்ட்ரிங்கு லெட்டெல்லாம் வந்து விற்க வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு யோசிக்க வேணாம். நான் பண்ணுற மாதிரி இதுதான் நான் வந்து பண்ணுற மெத்தேடு. நான் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு மெத்தேடு வரும். நான் வந்து அந்த லெட்டெல்லாம் எடுக்கிறது கிடையாது. நான் அப்படியே வச்சு ஃப்ளோயர் மூலமாக நான் வந்து ஃபிட் பண்ணிடுவேன். இது என்னோடய மெத்தேடு. நீங்கள் இதே மெத்தேடை தான் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எது வருதோ அதை செய்யலாம். அதில் இருக்க லெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சிசியை வச்சு சால்ட்ரும் பண்ணலாம், இல்லை ஃப்ளோயர் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேலை சீக்கிரமாக முடிக்க முடியுது. ஏன் அப்படின்னா அந்த லெட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்.
இப்படி டக்குன்னு வச்சு ஃப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது உட்காந்துரும். கரெக்டாக சிசி மட்டும் கரெக்டாக வச்சிட்டோம்னா போதும். வச்சுட்டு இப்படி ஹீட் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஆட்டோமேட்டிக்காக அது உட்காந்துரும். பக்கத்தில் மைக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேப் போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ளோயர் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மைக் ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே, ஆறிடுச்சு. இப்போ லட்டு வந்து சரியாயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிசி எந்தளவுக்கு உட்காந்துருக்குன்னு பாருங்கள். வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எடுத்திருக்கேன். அந்த சிசியோட 2 பக்கமும் வந்து பிளாக் கலரில் வந்து இது இருக்குது பாருங்கள். அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது ஒரு பிளாஸ்டிக்கு. ஏன் அப்படின்னா சால்ட்ரிங் திரும்பி வந்து ரீசால்ட்ரிங் பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது அதில் பட்டு உருகும். ஸோ அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சால்ட்ரிங் அயன் எடுத்து கொஞ்சம் பேஸ்ட் வச்சுட்டு மறுபடியும் அந்த லெக்கெல்லாம் வந்து ரீசால்ட்ரிங் பண்ணலாம். ஏன்னா ஃப்ளோயரில் பண்ணும்போது இருந்தாலும் இப்போ ஃப்ளோயரில் வச்ச பிடிக்க வந்து சரியாக இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து லெக் எல்லாத்தையும் வந்து ரீசால்ட்ரிங் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக வந்து டேட்டா லைனு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கிளியராக வேலை செய்யும். அதுவும் சாம்சங்கில் சிசி மாற்றும் போது அதில் இன்னொரு 2 லைன் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க ஐடி. ஸோ அந்த லைன் மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா சார்ஜிங்கில் ஏறுறது வந்து பிரச்சனை வரும். அது இந்த லெக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை லெக் இருக்குன்னு. நார்மலாக சிசியில் பார்த்தீங்கன்னா 5 லெக் இருக்கும். இதில் பாருங்கள் எத்தனை லெக் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டா லைன்ஸ்லாம் வந்து மிஸ் ஆச்சுன்னா கரெக்டாக சாம்சங்கில் சிசி வந்து சார்ஜிங் ஏறாது. அது சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் மாற்றி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிசி மாற்றியாச்சு, கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சது. ஸோ பின்னு வந்து ஃபினிஷிங்காக இருக்கிறவங்களுக்காக லெக் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்காக ரீசால்ட்ரிங் பக்காவாக பண்ணிடுங்க. சிசி மாற்றினதுக்கப்புறமா நம்மளோட பேஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. போர்டில் இருக்கக்கூடாது. ஸோ அது இருந்தது அப்படின்னா ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிடுங்க. ஓகே, பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிசி மாற்றினதுக்கப்புறமா நம்மளோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, 5 வோல்ட்டு டிசி மிஷினில் நம்ம வந்து பவர் சப்ளையில் வச்சுருக்கோம். இப்போ கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள், ஆம்பியர் எடுக்குது, கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துச்சுன்னா தான் வோல்டேஜ் வந்து இந்த போர்டு ஃபுல்லாக சர்க்கிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு இப்போ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியை போட்டு சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறோம்னா மேக்ஸிமம் அது எப்படி அந்த பிரச்சனை ஆச்சுங்கிறத கொஞ்சம் லைட்டாக டீட்டெயிலாக தெரிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்காக தான் கஸ்டமர்கிட்ட வாங்கும்போதே எப்படி ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக கேட்டுருவேன். அவங்க போய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அது வேறு விஷயம். கேட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் சார்ஜ் ஆகுது. இந்த டிஸ்பிளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார்ஜ் ஆகுதா இல்லைங்கிறத நம்ம டிசி மிஷின் வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த டிசி மிஷினு. டிசி பவர் சப்ளை யூனிட் இல்லாமல் ஒரு ஜென்ரலான சர்வீஸ் கூட கரெக்டாக பண்ண முடியாது. நம்மக்கிட்ட பவர் சப்ளை யூனிட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்பிளே உள்ள சார்ஜர் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ டிஸ்பிளேயை மாட்டி நமக்கு வந்து சார்ஜ் ஆகுதான்னு மறுபடியும் பார்க்கலாம். ஏன் டிஸ்பிளே மாட்டி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அதாவது லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டர் ப்ராப்ளம்னால வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தது அப்படின்னா பவர் சப்ளையில் தெரிகிறது கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். ஸோ
ஸோ அதனால் டிஸ்பிளே வச்சு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டாச்சு, சார்ஜ் ஆகுது பாருங்கள். நமக்கு 0% இருக்குது, அதாவது ரொம்ப வோல்டேஜ் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஃபோன் ஆகாமல் இருந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், ஓகே சார்ஜ் ஆகுது. நம்மளோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அமைக்கி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வரும். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.